வணக்கம். நம்ம நாட்டுல எழுத்துமுறை அசோகர் காலத்துல, அதாவது ஒரு 2200 வருஷம் முன்னாடி தான் ஆரம்பிச்சதுன்னு பொதுவா ஒரு கருத்து இருக்கு இல்லையா? ஆமா, அந்த பிராமி லிபி பத்தி. அதேதான். ஆனா சில ஆதாரங்கள், குறிப்பா தமிழ்நாட்டுல கிடைச்ச சில விஷயங்கள் இதை விட பழமையான ஒரு கதையை சொல்லுது. அத பத்தி தான் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமாங்க, தமிழ்நாட்டுல கிடைச்ச சில தொல்பொருள் சான்றுகள் தமிழ் எழுத்துக்களோட பயன்பாடு நாம நினைச்சதை விட ரொம்பவே பழசா இருக்கலாம்னு காட்டுது. இன்னைக்கு நாம குறிப்பா அந்த மதுரை தேனூர்ல கிடைச்ச தங்க கட்டிகள்ல உள்ள எழுத்துக்களை மையமா வச்சு கொஞ்சம் அலசுவோம். சரி அப்பதான் இந்த தரவுகளோட முக்கியத்துவம் என்னன்னு உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். சரி, அப்போ அந்த பழைய கருத்தை தாண்டி இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுது, ஆரம்பிக்கலாமா? அசோகர் காலத்துக்கு முன்னாடியே, கிட்டத்தட்ட ஒரு 2500 வருஷம் முன்னாடியே, கீழடி, ஆதிச்சநல்லூர் மாதிரி இடங்கள்ல சாதாரண மக்கள் யூஸ் பண்ண மண்பான ஓடுகள்ல தமிழ் எழுத்துக்கள் கிடைச்சிருக்கு. ஆமா, அது ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்பு. அத பிற்காலத்துல ஆய்வாளர்கள் தமிழ் பிராமின்னு வகைப்படுத்தியிருக்காங்க. ஓ, தமிழ் பிராமியா? ஆமா, இது பிராமி லிபியோட தொடர்புடையதா இருந்தாலும் தமிழுக்கே உரிய சில ஒலிகளுக்காக சில மாற்றங்களோட இருந்த ஒரு பழங்கால எழுத்துமுறை. மண்பானையில கிடைக்கிறது சாதாரண மக்கள்கிட்டயும் எழுத்தறிவு இருந்திருக்குன்னு காட்டுது. ஆனா ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் இதை விட கொஞ்சம் ஆச்சரியமானது. சொல்லுங்க. மதுரை பக்கத்துல தேனூர்னு ஒரு ஊரு. அங்க ஒரு மரத்துக்கடியில ஒரு பானை கிடைச்சிருக்கு. அதுக்குள்ள பார்த்தா 7 தங்க கட்டிகள். தங்க கட்டிகளா? ஆமா, அந்த 7 கட்டிகள்லயும் போகழ் குன்ற கோதை அப்படின்னு ரொம்ப தெளிவா தமிழத்துல பொறிச்சிருக்கு. என்னது? போகுள் குன்ற கோதை? ஆமா, ஆய்வுகள் படி இதுங்க சுமார் 2300 வருஷம் பழமையானதுன்னு சொல்றாங்க. அடையப்பா, 2300 வருஷம் முன்னாடி தங்க கட்டிகள்ல எழுத்துக்களா? மண்பானை மாதிரி இல்லையே இது. ரொம்ப விலை உயர்ந்த உலோகம் இது. நிச்சயமா. அப்போ இது வெறும் எழுத்தறிவை மட்டும் காட்டுதா, இல்ல வேற ஏதாச்சும் முக்கியத்துவம் இருக்கா? நீங்க கேக்குறது ரொம்ப சரி. இது வெறும் எழுத்தறிவை தாண்டின ஒரு விஷயம். தங்கம் மாதிரி ஒரு காஸ்ட்லியான பொருள்ல எழுதுறதுங்கிறது ஒரு முறையான பொருளாதார நடவடிக்கை, இல்ல ஒரு மதிப்பு, இல்ல ஒரு குறிப்பிட்ட சமூக அடுக்கோட அதிகாரத்தை கூட காட்டலாம். ஓஹோ. ஒருவேளை அது ஒரு குடுக்கல் வாங்கலுக்கான முத்திரையா இருக்கலாம், இல்ல காணிக்கையா இருக்கலாம், இல்ல ஒருத்தரோட சொத்துரு குறிக்கிறதா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இது ஒரு மேம்பட்ட சமூக அமைப்பை காட்டுது. அப்போ அந்த புகழ் குன்ற கோதை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? அதோட சரியான அர்த்தம் என்னன்னு ஆய்வாளர்கள் இன்னும் விவாதிச்சுட்டு தான் இருக்காங்க. போகுள்ங்கிற சொல்லு இப்போ வழக்கத்துல இல்ல. குன்றல்னா மலை, கோதைனா ஒரு பெண் பெயரா இருக்கலாம், இல்ல பழங்கால சேர மன்னர்களோட பட்டப்பெயரா இருக்கலாம்னு சில கருத்துக்கள் இருக்கு. சரி. ஆனா பாருங்க, அர்த்தம் எதுவா வேணா இருக்கட்டும், அசோகர் கால பிராமி பரவுறதுக்கு முன்னாடியோ இல்ல அதே சமயத்திலேயோ தென்னிந்தியாவுல தமிழ்ல தங்கத்துல எழுத்து பொறிக்கிற வழக்கம் இருந்திருக்குங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். இது நிஜமாவே கவனிக்க வேண்டிய ஒண்ணு. ஏன்னா வட இந்தியாவுல பெரிய அரசுகளால் ஆதரிக்கப்பட்ட ரொம்ப பழமையான மொழியா சமஸ்கிருதத்தை சொல்றாங்க இல்லையா? ஆமாம். அதோட பொற்காலம்னு சொல்ற குப்தர் காலத்துல கூட தங்க கட்டிகள்ல சமஸ்கிருத எழுத்து பொறிச்சதுக்கு பெரிய அளவுல சான்று கிடைக்கலன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது. அப்படி இருக்கும்போது தமிழ்ல இது கிடைச்சிருக்கிறது ஆச்சரியமா இல்ல? கரெக்ட். இது அன்றைய காலகட்டத்துல தமிழ் மொழிக்கும் தமிழ் சமுதாயத்துக்கும் இருந்த ஒரு தனித்தன்மைய காட்டுற மாதிரி இருக்கு. ஒருவேளை அப்போதைய வணிக நடைமுறைகள் இல்ல சமூக பழக்க வழக்கங்கள் இதுக்கு காரணமா இருக்கலாம். தங்கம் அப்ப எவ்வளவு முக்கியமா இருந்துச்சுன்னு சங்க இலக்கியத்திலயும் குறிப்புகள் இருக்கு. அகநானூற்றுல கூட பொன்னோடு கரியோடு பெயரும்னு ஒரு வரி வரும். ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது வெளிநாட்டு வணிகர்கள் தங்கத்தை கொடுத்துட்டு அதுக்கு பதிலா மிளகு மாதிரி பொருள்களை வாங்கிட்டு போனாங்கன்னு அர்த்தம். தங்கம் ஒரு முக்கியமான பண்டமாற்று பொருளா பயன்பட்டிருக்கு. அப்போ இந்த தேனூர் கண்டுபிடிப்பு மட்டும்தானா, இல்ல இது மாதிரி வேற எதுவும் கிடைச்சிருக்கா? இந்த வழக்கம் தொடர்ந்ததா? இது ரொம்ப பழமையான சான்று. ஆனா தமிழ் மொழியே இந்த மாதிரி மதிப்புமிக்க பொருள்கள்ல பதிவு செய்யற வழக்கம் பிற்காலத்திலயும் தொடர்ந்திருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இருக்குங்க. ஓ, அப்படியா? 16ஆம் நூற்றாண்டுல தரங்கம்பாடியில டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் அப்போ இருந்த தஞ்சை நாயக்க மன்னருக்கும், அவர் தாய்மொழி தெலுங்குதான், ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தை ஒரு தங்க ஓலையில தமிழ்ல தான் எழுதியிருக்காங்க. அந்த ஓலை இன்னிக்கும் டென்மார்க் தலைநகர்ல மியூசியத்துல இருக்குன்னு சொல்றாங்க. அடேங்கப்பா, தங்க ஓலையில ஒப்பந்தமா? தமிழ்லையா? ஆமா, இது தமிழ் மொழியோட தொடர்ச்சியான முக்கியத்துவத்தை காட்டுது. ஆக மண்பானை ஓடுகள்ல ஆரம்பிச்சு தங்க கட்டிகள், தங்க ஓலைகள் வரைக்கும் தமிழ் எழுத்து பயன்பாட்டுல இருந்திருக்கு. சுருக்கமா சொன்னோம்னா இந்த ஆதாரங்கள் காட்டுறது இதுதான்.
தமிழ் எழுத்து முறை நம்ம பொதுவா நினைக்கிறத விட பழமையானதா இருக்கலாம். அதுவும் அன்றாட பயன்பாட்டுல மட்டும் இல்லாம தங்கம் மாதிரி விலையுயர்ந்த மதிப்புமிக்க பொருட்கள்லயும் அது பயன்படுத்தியிருக்காங்க. சரி. இது அக்காலத்து தமிழ் சமூகத்தோட எழுத்தறிவு நிலை, அவங்களோட பொருளாதார பழக்க வழக்கங்கள், பண்பாட்டு வளர்ச்சி இதையெல்லாம் பத்தின நம்ம புரிதலை இன்னும் ஆழமாக்குது. குறிப்பா வட இந்தியாவுல அரசாதரவு பெற்ற மொழிகளுக்கு கூட இல்லாத சில வழமைகள் இங்க இருந்திருக்கலாமோன்னு யோசிக்க வைக்குது. இது நிச்சயமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். இறுதியா நீங்க கேட்கிறவங்களுக்கும் ஒரு கேள்வி. 2300 வருஷத்துக்கு முன்னாடியே தங்க கட்டிகள்ல எழுத்து பொறிக்கிற அளவுக்கு ஒரு மொழியும் சமூகமும் வளர்ந்திருக்குன்னா, அப்போதைய தமிழர்களோட பொருளாதாரம், அவங்களோட உலகளாவிய வணிகத் தொடர்புகள், நிர்வாகத்திறன், சமூக கட்டமைப்பு இதையெல்லாம் பத்தி நமக்கு இன்னும் முழுசா தெரியாத வேற என்ன ஆழமான உண்மைகள் மறைஞ்சிருக்கலாம்? இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி.